பாட நாங்க சடையம்மாளின் வரத்து பாட அருபுரிவ கலைமகளே வீர பல்லு விரிசடையும் விரித்தாடும் ஜடமுடியா சடமுடி கோபத்தோடு பிறந்தவளா எங்க கோபத்தோடு பிறந்தவளா அப்போ நல்ல சடக்காரி அம்பிகை சடையம்மாளும் காசியில இருந்து தீர்த்தமாடி புண்ணிய ஸ்தலங்கள்லாம் கடந்து வார அம்மா அதாவது பேரும் புகழும் கிடைத்த கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கிளப்பாவூர்ல மங்களா புளிய மரத்துல இருந்து ஆமா அங்க இருந்து வரக்கூடியது இந்த ஓடை அம்மா அங்க இருந்து இரவும் தெரியாது பகலும் தெரியாது தண்ணி வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அவ பாட்டு வருவா அந்த காலத்துல இது பெரிய மங்களா புளிய மரம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆமா அங்க இருந்து சடையம்மா என்ற சடமுனி பார்வை ராவும் பகலும் தெரியாம வீரப்பள்ளு விரிசடையோட அம்மா யார்கிட்ட நிலைய வாங்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தா அப்போ நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை புளியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பாவூர் தன்னாதியில வணிக வைசிய குளமதியில செட்டியார்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவார் மாசானம் செட்டியாரோ மாசானம் செட்டியாரோ ஆவுடைய அம்மா பெண்ணாவளோ அந்த மாசானம் செட்டியாருக்கும் ஆவுடைய அம்மா பெண்ணாவளுக்கும் மாசானம் செட்டியார் இருந்தது நம்ம பிள்ளையார் கோயில் இருக்க வாணியர் பிள்ளையார் கோயிலுக்கு வடபுறத்துல பேச்சு பிரம்மராட்சதை மகாதேவர் கோயிலுக்கு கீழ்புறத்துல அந்த கீழத்தெருவுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கார் அப்படியாக மாசானம் செட்டியாரும் ஆவுடைய அம்மாளும் அவக்கு ஆடு இருக்க மாடு இருக்க அடுக்கும் மெத்த வீடு இருக்க சொத்து இருக்க சுகம் இருக்க கீழப்பா ஒரு தன்னாதியில மாசானம் செட்டியாருக்கும் ஆவுடைய அம்மா பெண் அவளுக்கும் ஆண்டவனின் அருளால இரண்டு ஆண் குழந்தை இன்பமோடு பிறந்திடுமா முதலாவது பிறந்தவர் பிச்சஞ்செட்டியார் என்பவரோ இரண்டாவது பிறந்தவர் தான் ஆண்டி செட்டியார் என்பவரோ ஆண்டி செட்டியார் அந்த மாசானம் செட்டியாரும் ஆவுடைய அம்மா பெண்ணவளும் பிச்சஞ்செட்டியார் என்பவர பாசத்தோடு வளர்க்காலே முதலாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு பிச்சஞ்செட்டியார் என்றும் இரண்டாவது பிறந்த மகனுக்கு ஆண்டி செட்டியார் என்றும் பேருட்ட திருமகனை ரொம்ப பெருமையாக வளர்த்தா அப்போ வளர்த்து வருங்காலத்தில் பிச்சஞ்செட்டியார் என்பவர் தான் 6 மாதம் ஒரு வயதா ஊண்டு நல்ல தவண்டுவாரா கீழப்பாவூர் ஊரடியில 2 வயதாச்சு நடந்து வாரா பிச்சஞ்செட்டியார் 3 வயதனில
முடியறைக்கு காதுங்குத்தி தாயான ஆவுடையம்மா முத்தால கடுக்கம் போட்டால் 5 வயதாச்சு பிச்சஞ்செட்டியார் என்பவர் அரிச்சுவடி படித்துவார் 12 வயதாச்சு பலகலையும் படித்துவார் 21 வயதாச்சு 21 வயதாச்சு இளம்பரை போல் இருக்காரு அப்போ 21 வயதனில மாசானம் செட்டியாரும் மகனான பிச்சஞ்செட்டியாருக்கு காலாகாலத்துல கல்யாணம் முடிக்கணும். அந்த காலத்துல செல்ல கல்யாணம் 16 வயசு 17 வயசு 19 வயசு 21 வயசு உடுக்காரனுக்கு வயசுலாம் 14 வயசுல தாலி கட்டியாச்சு. ஆமா, அதாவது அந்த காலத்துல மாசானம் செட்டியாரும் ஆவுடையம்மாலும் நமக்கு 2 ஆம்பளை பிள்ளை தான். 2 பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளைகளே. பிச்சஞ்செட்டியார ரொம்ப பாசமா வளர்த்து 21 வயசுல நம்ம மகனுக்கு கண்ணு இருக்க போதே நம்ம கண்ணு பார்க்கணும்ல, கல்யாணத்தை முடிச்சுன்னு ஏயா ஏயா உங்களை தானே வாங்க உங்க வாருங்களா ஏயா. அப்போ ஒரு பெண்ணு பாருங்க, நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை பாப்போமே. பெண்ணு பார்க்கும் போது அந்த காலத்துல சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல உண்மையிலேயே சொந்த பந்தம் விட்டு போக கூடாது. அதனால பிச்சஞ்செட்டியாருக்கு பொண்ணு பார்க்கும் போது நெட்டூர்லயா எந்த ஊர்ல பார்த்தாங்க அப்படி கேளும். அதாவது கீழப்பாவூர்ல சரி வாணியர் கீழத்தெருவுல நம்ம கீழத்தெருவுல சரி பாலைக்காரன் உழவுல ஆமா சின்னம்மான்னு ஒரு பெண்ணு இருக்கா. அடே நம்ம சின்னம்மாச்சி. அவ எப்படி இருப்பா தெரியுமா? யாரு பார்த்தா அண்ணா செக்க நல்ல செவப்பலகி செவப்பலகி பலகி அவ செந்தூருக்கம் பொட்டலகி பொட்டலகி சின்னம்மா பழகி செந்தூருக்க பொட்டலகி பொட்டலகி அப்போ அருங்கிலியா சின்னம்மாளே சின்னம்மாளே அவ கூந்தலது கருப்பொழிய கருப்பொழிய அவளுக்கு கொஞ்சம் கூட கருப்பும் இல்ல கருப்பும் இல்ல. பாலைக்காரன் வளவதியில இருந்தால சின்னம்மா 16 வயதனில் பூத்திருக்கா நிறைந்திருக்காள் புஷ்பவதியாயிருக்காள் சின்னம்மா அழகு போல. இந்த கிளப்பாவூர்ல யாரு இருந்தாங்க? அவளுக்கு ஓலை பூசையில உருவாகம் தள்ள முடியும். சின்னம்மாளுக்கு தான் ஒரு வாகம் யாருக்காது இருக்கா? அவளுக்கு ஏறுன்னு தீபுருவங்க எழுத்தாணி முக்கள முத்து கட்டி கொர்த்தது முன் வருஷ பல்லட பகலங்கட்டி கொத்தது போ பகலங்கட்டி கொத்தது போ பக்கம் 16 வல்லம் கட்டி கொத்ததை போல் பகலங்கட்டி கொத்ததை போல் பக்கம் 16 அவ கட்டி நல்ல கரும்பு போல கரும்பு போல அவ கணங்கை 2 அழகா அவக்கு தலவாழ இள போல யாரு வாணியரில கீழத்தெருவுல பாலைக்காரர் வளவுன்னு பேரு. அந்த பேரு தான் ஐயாவுக்கு பாலையா செட்டியார்னு. இவ குடும்பத்துல பிறந்தவ தான் அந்த சின்னம்மா. இவ ஐயாவுக்கு அந்த பேரு. அதனால அந்த சின்னம்மால பெண் பேசி முடிச்சிடணும்னு ஆவடை அம்மாளுக்கும் மாசானம் செட்டியாருக்கும் ஆசை. ஆமா, அதானா சின்னம்மா பெண் மகளை பெண் கேட்க வேணும் என்று
மாசானம் செட்டியாரும் அண்ணன் தம்பி சேர்ந்து கொண்டு பாலைக்காரர் வளவதில ஐயா வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க என்ன வந்திருக்கிய சொல்லுங்க என் மகன் பிச்சஞ்செட்டியாருக்கும் உங்க மகன் சின்னம்மால நாங்க பெண் கேட்டு வந்திருக்கோம் அவ பார்த்தா வாணியர் மேல தெருவுல இந்த மாதிரி சின்னம்மால இங்க பெண் கேட்டு வந்திருக்கீங்க மாசானம் செட்டியார மாதிரி ஒரு நீதிவான் இந்த உலகத்துல கிடையாது நீதி நிறைந்தவர் வீரனுக்கு வீரர் தீரனுக்கு தீரர் அவருடைய பிள்ளை பிச்சஞ்செட்டியார் எப்படி இருப்பாரு பிச்சஞ்செட்டியாருக்கு பெண்டாரம்னு பேசி முடிச்சாங்க பேசி முடிச்சதுதான் தோஷம் அந்த பிச்சஞ்செட்டியார் என்பவருக்கும் சின்னம்மா பெண்ணாளுக்கும் பந்தளது போட்டல்லவோ மணவட கல்யாணம் மணவர கல்யாணம் அவருக்கு மகிழ்ச்சியோடு நடக்குதையா பிச்சஞ்செட்டியார் என்பவரோ அவருடைய மனைவியவா சிக்க செவப்பலகி அருங்கிலிய சின்னம்மா வாழ்ந்து வரும் காலத்துல பிச்சஞ்செட்டியார் தம்பியான ஆண்டி செட்டியாருக்கும் கல்யாணத்தை முடிச்சாங்க. ஆமா பிற ஒரு வீட்டுல இருக்கும் போது என்ன இடம் வளவு காணல அதனால இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த பண்ணையார்கிட்ட என்ன ஒரு இடம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் ஆக போகுது அப்படின்னு பிச்சஞ்செட்டியாரும் சின்னம்மாளும் சேர்ந்து அவ அப்பா மாசானம் செட்டியார் காலத்திலேயே இந்த இடத்துக்கு பேர் தான் சின்னம்மா வளவுன்னு பேரு. இந்த இடத்துல தான் வந்து குடியிருந்தாங்களாம். பண்ணையார்கிட்ட கேட்டு முதல்ல வரும்போது கிணறுலாம் கிடையாது. ஆனா தெய்வம் சடமுனியம்மா ஆதி காலத்துல இருந்திருக்கா. இந்த ஓடைக்கு கீழ்புறத்துல ஓடைக்கு கீழ்புறத்துல அழகான இந்த இடத்தை வந்து பார்த்து இந்த இடத்துல இருப்போமேனு குடியேறினாங்க. பிச்சஞ்செட்டியாரும் சின்னம்மாளும் வந்து இந்த இடத்துல இருந்த யோகம் அந்த அம்மா கர்ப்பமாகி குழந்தைகளை பெற்றெடுத்தா. ஒன்னா ரெண்டா பிச்சஞ்செட்டியாருக்கும் அந்த சின்னம்மாளுக்கும் 6 ஆம்பளை பிள்ளைய பாத்தியா? ஆமா எத்தனை பிள்ளைய ஐயா? 6 நல்ல ஆண் குழந்தை அழகோடு பிறந்திடுமா. எல்லாத்துக்கும் பெரியவர் தான் கருப்பஞ்செட்டியாரோ. கருப்பஞ்செட்டியார் என்பவரோ கனிவோடு இருக்காரு. அவருக்கு நீர் இளையவர் தான் ஆண்டி செட்டியார் என்பவரா. 3வது தம்பியான ஆதீனம் செட்டியாரோ. 4வது தம்பியான ஆறுமுகம் செட்டியாரோ. 5வது பிறந்தவர் தான் மாசானம் செட்டியாரோ. 6வது பிறந்தவர் தான் முத்தையா செட்டியாரோ. அண்ணா அண்ணன் தம்பி 6 பேரும் ஆதி ஒரு காலத்துல பிச்சஞ்செட்டியார் என்பவரும் சின்னம்மா வளவுக்குள்ள 6 ஆண் குழந்தைய. எல்லாத்துக்கும் மூத்தவர் தான் என்ன பேரு? யாரு? கருப்பஞ்செட்டியார்னு பேரு. கருப்பஞ்செட்டியார் அவரும் 2வது பிறந்தவர் தான் ஆண்டி செட்டியார். ஆண்டி செட்டியார் அவர்களும் கருப்பஞ்செட்டியார் என்பது நம்ம தாத்தா கோவால் செட்டியாருக்கு ஐயா. கோவால் செட்டியார் தாத்தாவுக்கு ஐயா. ஆண்டி செட்டியாருங்க இருந்தா இருக்காரு இந்த தாத்தாவுக்கு தாத்தா. தாத்தா பேர் தான் ஆண்டி செட்டியார். அந்த பேர் தான் ஆண்டி செட்டியார் இவருக்கு விட்டுருக்கு. ஆமா 3வது அப்படி வரிசையா கேட்கணும், ஊடையில கேட்க கூடாது. அவர் சண்டைக்கு வந்துருவாரு. 1வது பிறந்தவர் கருப்பஞ்செட்டியாரு. 2வது பிறந்தவர் ஆண்டி செட்டியாரு. 3வது பிறந்தவர் ஆதீனம் செட்டியாரு. ஆமா 4வது பிறந்தவர் யாரு? ஆறுமன் செட்டியார். 5வது
அவளுக்கு இருக்கம் இல்ல. எங்க சித்திக்கு அஞ்சாவது பிறந்தவர் அவர் தான் மாசானம் செட்டியார். சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. சிங்கப்பூர்ல அந்த குடும்பத்தோட இன்னைக்கு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சாமியை கொண்டு போய் நிலையம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க போக்குவரத்து இல்ல, ஆனா அவர் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு எல்லாரும் நம்ம நினைச்சுக்கும். கண்டிப்பா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. இதே இந்த சடையம்மாளை கொண்டு போய் அங்க நிலையம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆறாவது யாரு பிறந்தா? ஆறாவது பிறந்தவர் தான் முத்தையா செட்டியார். முத்தையா செட்டியார். ஆமா, சரி. மாசானம் செட்டியார் வந்து அங்க போயிட்டார் இல்லையா, சிங்கப்பூர் போயிட்டாருல. அதுவும் மத்த அண்ணன் தம்பி 5 பேர்கள் 5 பேரோட அவ அம்மா அப்பா வாழ்ந்த இந்த பிச்சஞ்செட்டியார் சின்னம்மா வாழ்ந்த இந்த வளவுல இவங்க அண்ணன் தம்பி 5 பேர் இருந்ததாலதான் இருக்கு சின்னம்மா வளவு. அப்போ பாலோடும் பவுசோடு பாக்கியங்கள் ரொம்ப உண்டு. ரொம்ப பாக்கியங்கள் ரொம்ப உண்டு. இப்படி வாழ்ந்து வருங்காலத்தில சுத்தோடும் சுகத்தோடும் ஆடு இருக்கு மாடு இருக்கு 61 ஏர் இருக்க சின்னம்மா வளவுக்குள்ள கருப்பஞ்செட்டியார் என்பவர்க்கும் ஆண்டி செட்டியார் என்பவர்க்கும் ஆதீனம் செட்டியார் என்பவர்க்கும் ஆறுமுகம் செட்டியார் முத்தையா செட்டியார் சொத்தோடும் சுகத்தோடும் ஆண்டு வருங்காலத்தில தாயான சடையம்மாளும் சின்னம்மா வளவுக்குள்ள நிலையம் வாங்கணுமே பார்த்த சடையம்மாளும் இடைஞ்சலது செய்ய போறா. இவங்க கூட்டத்தை பார்த்தா ஆஹா, என்ன இந்த வளவு நல்ல பெரிய வளவா இருக்கு. இவங்க கிட்ட நாம நிலைய வாங்கணும்னா நாளை ஒரு காலத்துல நமக்கு இப்படி மண்டபம் கட்டுவாங்க. இப்படி மண்டபம் கட்டி நல்ல முறையில் நமக்கு கல்ச்சலை நிறுத்தி நம்ம நல்லா கும்பிடுவாங்க அப்படின்னு அன்னைக்கே நினைச்சிருக்கா இந்த சடைமுனி. சரி, சடையம்மா. அப்ப இவங்கிட்ட நிலைய வாங்கணும்னா என்ன, நாம யாருன்னு தெரியணும்ல. வந்த விஷயம் தெரியணும்ல. கண்டிப்பா வந்த இடம் தெரியணும், யாரும் தெரியணும்ல. நம்ம அதுக்கு தந்தாக்களை இடைஞ்ச செய்யணும். சடையம்மாளுக்கு உகந்த நேரம் பகல் 12 மணி நேரம். சரி, மூஞ்சி கற்கள். ஆமா, 6 to 7 சாமம் 12 to 1 பாத்தீங்களா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னைக்கும் கொலுசு சத்தம் சலங்க சத்தம் கேட்கும். அப்பலே வந்த உடனே வேற ஆளு சொல்லுச்சு, ஒரு ஆளு சொல்லுச்சு. உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. நானே என் கண்காங்க நான் பார்த்திருக்கேன். சரி, அங்க இருந்து வந்து பார்த்திருக்காரு. ஆமா, இருக்கலாம். ஆமா, வந்திருக்கலாம் இல்லையா. அவ எங்க இருப்பாய்யா, அவ எங்க தாயான சடையம்மா இன்னைக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அத்தாச்சி நிறைய இருக்கு. அம்மா சாமநாடு சாமம் போல சாமநாடு சாமம் போல நம்ம அட்டகாசம் பண்ணணும், ஆதாளி போடணும். பார்த்தால சடையம்மா விரிசடைய உதறுதால ஏ சடையம்மா. அம்மா வீரப்பல்ல காட்டுதால ஓடியா ஆத்தா. அம்மா கொட்டு சத்தம் ஒரு தெருவும் இந்த சின்னம்மா வளவுக்குள்ள ஒரு குலவ சத்தம் கேக்குதையோ. தாயான சடையம்மா குலவ சத்தம் போடுவாள், ஓடுதால சாடுதாள், ஊழ சத்தம் போடுவாள். மாறவர போறவர் வருமாடி அடிப்பாள், சமயம் தப்பி வாரவர சமயம் தப்பி வார அம்மா தடிய கொண்டு அடிக்காள். சமயம் தப்பி வாரவர சமயம் தப்பி வாரவர அடிப்பா
சின்னம்மா அவ்வளவுக்குள்ள இடைஞ்சல் தாங்க முடியல. அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது. சலங்க சத்தம் சல்லு சல்லு சாமத்துல. அம்மா மஞ்சனைய பூசுவாளா பூசுவாளா எங்க மங்கையான சடமுனியும் அம்மா சின்னம்மா வளவுக்குள்ள அவ கொல்லி கொண்டு தலை சொறிவா. அம்மா கூட்டத்தில தலை விரிப்பா, சந்தியில தலை விரிப்பா. எங்க தாயான சடையம்மாளும் சாமத்தில ஒப்பும் வைப்பா. 8 8 நாள் இடங்கள் தாங்க முடியல. யாத்தா என்னன்னு தெரியலையே. அப்போ கருப்பன் செட்டியார் என்பவரும் அவங்க தம்பி மாற அழைக்கார். ஆண்டி செட்டியார் என்பவர், ஆதினன் செட்டியார் என்பவர், ஆறுமுகன் செட்டியார், முத்தையா செட்டியார். வாருங்கப்பா தம்பி மாற, வாருங்கப்பா தம்பி மாற, வார்த்தை ஒன்று சொல்ல. கருப்பன் செட்டியார் என்பவரும் யாரு வந்தா எவரு வந்தார்? அண்ணா 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 கருப்பன் செட்டியார ஆண்டி செட்டியார் சுதாயா அண்ணே. நம்ம அளவுல ஒரே ஊழ சத்தம் போடுது என்ன, சலங்க சத்தம் சல் சல்லுக்கு வாரவன போறவன அடிக்க ஒரே மல்லிகைப்பூ வாசமா அடிக்கும். மூஞ்சி கற்கல ஒரு பொம்பளையில ஆந்த முடியல. என்ன பயமா இருக்குனே, இது பேயா இருக்குமா இல்ல பொல்லாத தெய்வங்களா இருக்குமா தெரியலையே. கருப்பஞ்செட்டியாருக்கு திகச்சு போனா ஆகா. இதனால இது வரைக்கும் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த இந்த வளவுல பிச்சஞ்செட்டியார் சின்னம்மா வாழ்ந்த வளவுல இது நாளைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லையே. இப்ப 8 நாள் நடக்குன்னா யாரு எவருன்னு அறியணும். அத நான் கோடாங்கிய அழைக்கணுமே, புரியதுவும் கேட்கணுமே. கருப்பன் செட்டியார் என்பவரும் ஆண்டி செட்டியார் என்பவரும் சிவராமம்பேட்டையில ராமலிங்க கோடாங்கி கோடாங்கி நல்ல குறி சொல்லிடுவான். ராமலிங்க கோடாங்கி ராமலிங்க கோடாங்கி நல்ல குறி சொல்லிடுவான். அப்போ ராமலிங்க கோடாங்கிய அழைக்கத்தான் வேணும் என்று கருப்பன் செட்டியார் என்பவரும் ஆண்டி செட்டியார் என்பவரும் தம்பிகளை அண்ணாச்சி சொன்னா அந்த காலத்துல தம்பி மறு வார்த்தை பேச மாட்டாங்க. சொன்ன வார்த்தை தட்ட மாட்டாங்க. அண்ணாச்சி சொன்னால் சரிதான். கருப்பன் செட்டியார் சொன்னா குடும்பத்துல மூத்தவர் சொன்னா 4 பேரும் கிழிச்ச கோட்டை தாண்டுவாங்களா? தாண்ட மாட்டாங்க. அந்த காலத்துல தம்பி கிடைச்சது தர்மம் இருக்கு. தம்பிமார் கிடைச்சது பஞ்சபாண்டவர் 5 பேர் இருந்தாங்களா, தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அதே மாதிரிதான் இவங்க 5 பேர். ஒரு ஆள் கூட சிங்கப்பூர் போயிட்டாரு. பஞ்சபாண்டவர்களை மாதிரியே நீதியோடு வாழ்ந்தவங்க அண்ணாச்சி. நம்ம சின்னம்மா வளவுல என்ன நடந்ததுன்னு அறியணும்னா நீங்க தான் போய் கோடாங்கிய கூட்டிட்டு வாங்க. கருப்பன் செட்டியாரும் ஆண்டி செட்டியாரும் கட்டுச்சாதம் கட்டி சிவராமம்பேட்டையில ராமலிங்க கோடாங்கி நல்லா குறி சொல்லுவான். அவன்கிட்டயே போய் கேட்க போவோம். வரும்போது சடையம்மா அந்த வளவு வாசல்ல நின்றுக்கா. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? கோடாங்கிய பார்க்க போறாங்க. கோடாங்கிக்கு நம்மளை பத்தி தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த சடையம்மா எதுல பிறந்தா, எங்க இருந்து இந்த வளவுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அதனால எங்க தாயான சடையம்மாளும்
யாரு என்று பார்க்கணுமே கோடாங்கி அழைக்கத்தானே வாரார்கள் 2 பேரும் கருப்பஞ்செட்டியார் என்பவரும் மாட்டு வண்டி பூட்டியல்லோ வாரார்கள் 2 பேரும் கருப்பஞ்செட்டியார் வண்டி அடிக்க ஆண்டி செட்டியார் அமர்ந்திருக்க வண்டி எது வருகுதையா சிவராமம்பேட்டைக்கு தான் கோடாங்கி அழைப்பதற்கு கீழப்பாவூரு தான் கடந்து குளத்தாங்கர வழிய மேலப்பாவூரு வழியா பாட்டா குறிச்சி விளக்கும் விட்டு சுந்தரபாண்டியபுரமும் விட்டு வாரார்கள் 2 பேர் சுந்தரபாண்டியபுரமும் விட்டு நெடுகுளத்து கரவழிய நம்ம கம்பளி மாநகரம் விட்டு கருப்பஞ்செட்டியார் வாரா கருப்பஞ்செட்டியார் பின்னால கருப்பஞ்செட்டியார் பின்னால எங்க சடையம் ஆளுவாரால அப்போ தாயான சடையம்மாளும் நாம வந்ததை கோடாங்கி சொல்ல மாட்டான் நாமளே போய் இவங்க வளவுல கோடாங்கி அடிக்கணும் நாமளே போய் சின்னம்மா வளவுல கோடாங்கி அடைக்கணும் என்று தாயான சடையம்மாளும் கோடாங்கி சொருவம் அத எடுத்தால சடையம்மாளும் கோடாங்கி சொருவத்தில வட்ட நல்ல கொண்ட போட்டா கருங்காலி கம்பெடுத்தா உடுக்கு பைய தோளில் போட்டா வாராட உத்தமியா ராமலிங்க கோடாங்கி போ சடையம்மாளு சொருவம் கொண்டா ஆய்க்குடிய தாண்டி வாராங்க வரும்போது சிவராமம்பேட்டை விளக்கு கிட்ட வரும்போது சடையம்மா அங்க இருந்து கோடாங்கி மாறியே கருங்காலி கம்ப ஊனி எதுக்க வாரா என்னடா என்ன ஆச்சரியமா இருக்க கும்பிட போனதை இவன் குறுக்க வந்த மாதிரி கோடாங்கி எதுக்கு வராரு கருப்பஞ்செட்டியார் சொன்னா தம்பி ஆண்டி இவர் தான் நம்ம ராமலிங்க கோடாங்கி இவரை பார்த்து நம்ம இப்போ கூட்டு போனோம் அப்படியா அப்போ வண்டி விட்டு இறங்குவாரா வாருமையா கோடாங்கி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு உங்களுக்கு எந்த ஊரியா முதல்ல என்ன வழி மறிக்கல நீங்க யாரு சடையம்மா கேக்கா கருப்பஞ்செட்டியாட்ட உங்களுக்கு எந்த ஊரு கீழப்பாவூரா எதுக்கு வந்திய கோடாங்கி நான் தான் என்ன நடக்கு ஒரு இடைஞ்சல் நடக்கு அது நீங்க வந்து எங்க வளவுல உடுக்கடிச்சு பார்த்து சொல்லுங்க சரி எதுல வரணும் மாட்டு வண்டியில வாங்க நாங்க கூட்டு போறோம் அப்போ மாட்டு நல்ல வண்டியில ஏறுதால சடையம்மாளும் எங்க எங்க வருகுதானா சிவராமம்பேட்டை விளக்கும் விட்டு ஆய்க்குடி மாநகரம் விட்டு கருப்பஞ்செட்டியார் வண்டியில சடையம்மா கோடாங்கி போவாரால அம்மா வண்டியில வரும்போது அச்சானிய முறிப்பாளா அச்சானிய முறிக்கால என்ன அச்சாணி முறிஞ்சிடுது ஆண்டி செட்டியார் அண்ணா அச்சாணி முறிஞ்சு போச்ச ஏன் முறியுது புது அச்சாணி எடுத்து போடப்பா கருப்பஞ்செட்டியார் சொன்ன உடனே ரைட்டு ஆண்டி செட்டியார் மறுபடியும் அச்சாணியை தூக்கி போட்டா சடையம்மா உள்ள கோடாங்கி மாதிரி வாங்க வாங்க போய்கிட்டே இருப்போம் அப்போ எங்க எங்க வருகுதானா கம்பளி குளத்தாங்கர வழிய சுந்தரபாண்டியபுரம் ஊருக்குள்ள மாட்டு வண்டி வார போது மங்கையான சடையம்மாளும்
வண்டியில குதிப்பாளா. அவங்க பார்க்கும்போது சும்மா இருப்பா, அவங்க வண்டி அடிக்கும்போது வண்டியில குதிக்கா, வண்டி தன்னாக்கல மேலங்களும் குதிக்கி. என்ன வண்டி குதிக்கி? ஆண்டி செட்டியார் பார்த்தா என்ன வண்டி தன்னாக்கல குதிக்கி. அது ஒண்ணு இல்லப்பா, வா கோடாங்கி வரும்போது பயம் இல்ல, வா நம்மகிட்ட. அப்போ பாட்டா குறிச்சி விளக்கும் விட்டு மேலப்பா ஊரு தான் கடந்து குளத்தாங்கர வழிய கீழப்பா ஊரு ஊரதியில வாக்கியங்கர தான் கடந்து தாயான சடையம்மாளோ கருப்பஞ்செட்டியார் வண்டியில அமர்ந்து வாராள. வாக்கியங்கர தான் கடந்து சின்னம்மா வளவுக்குள்ள மாட்டு வண்டி வருவதையா. வண்டி விட்டு இறங்குவாரா, வண்டி விட்டு இறங்குவார் கருப்பஞ்செட்டியார் என்பவர் தான். ஐயா இதுதான் உங்க வளவா? இதான் நம்ம வளவு. இதான் நம்ம வளவு. இதுதான் நாங்க அண்ணன் தம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வளவு. இந்த இடம் தான் ஐயா. சரி ஐயா, உடுக்கடிச்சு குறி சொல்லணும். ஆமா. எல்லாத்துக்கும் மூத்தவர் யாரு? எல்லாத்துக்கும் மூத்தவர் கருப்பஞ்செட்டியாரு. உங்க வீட்லயே உங்க வளவுல உங்க வீட்லயே வச்சு வீட்டுல வச்சு உடுக்கடிச்சு குறி சொல்லிடுவோம். கோடாங்கி அடிச்சு குறி சொல்லிடுவோம் ஐயா. கோடாங்கி அடிக்கணும்னா நான் கேட்ட பொருள்லாம் தர முடியுமா? என்னது வேணும், என்னதுயா வேணும், கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. இருக்கிற கேளுங்க, தரேன். இல்லாத கடை கொடுக்க முடியும். நீங்க ஏற்கனவே நிறைய வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான், இருந்தாலும் நீங்க கேட்க. அதனால நீங்க ஏமாத்தாதீங்க. உங்கள்கிட்ட வேண்டிய செல்வம் இருக்கு. ஆமா, இப்போ இருக்கு. வேண்டிய செல்வம் இருக்க போய் தான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். அதானே கேட்டேன். சரி, என்னையா வேணும், வேணுங்க கேளுங்க ஐயா. கேட்கட்டுமா? கருப்பஞ்செட்டியார, ஆண்டி செட்டியார, உங்க தம்பிமார கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. ஆதிரன் செட்டியார, ஆர்மன் செட்டியார, முத்தையா செட்டியார, 5 பேர் வந்து உட்காருங்க. அரசிக்கா உட்காருங்க. பெரிய அரண்மனை குடிசை கிடையாது. அரசிக்கா உட்காருங்க. அப்படி சொன்னீங்களா? சரி உட்கார்ந்தாச்சா? நான் கேட்கட்டுமா? ஐயா அட்டை கும்பம் 8 வேணும். கருப்பஞ்செட்டியார் நல்லா கேட்டுக்கோங்க. ஐயா அட்டை கும்பம் 8 வேணும், அதுக்கு தேங்காய் 10 வேணும். ஓ, அட்டை கும்பம் 8 சொன்னீரு. தேங்காய் என்னையா கோடாங்கி? 8 கும்பத்துக்கு 8 தேங்காய், 2 தேங்காய் எதுக்கியா எக்ஸ்ட்ரா கேட்கிறீ? நீர் எங்களை பார்க்கல ஆளு வசமா இருக்காம கொண்டுட்டு போயிடலாம் நினைக்கிறா. அப்ப உடனே கருப்பஞ்செட்டியார் கேட்கும் போது அம்மா சடையம்மா சோதா கோடாங்கி போல என்ன சொன்னா, ஐயா வாரும் ஐயா செட்டியார, 8 கும்பத்து 8 காய் சிரசுல, விநாயகருக்கு வெடலைக்கு ஒரு காய், படப்புக்கு உடப்புக்கு ஒரு காய். சரியா போச்சு. உடப்புக்கு 1, படப்புக்கு 1. சரியா போச்சா? எனக்கு நிறநாளி நிறமரக்கா, எனக்கு நேர்மையான தேங்காவாள், எனக்கு வெச்சிலையும் அடவாக்கு, சந்தனமும் குங்குமம், நிறவிளக்கு 1 வேணும், சிறுசோளவு 1 வேணும். கருப்பஞ்செட்டியார, நிறவிளக்கு இருக்கா? வேண்டிய விளக்கு இருக்குதா? சிறுசோளவு இருக்கா? இருக்கு. தங்கத்துல இருக்கு. சிறுசோளவு தங்கத்துல இருக்கா? கூட இருக்குல்ல. சரி, எனக்கு வாழாத குமரியோட வலது காலம் மண்ணு வேணும், ஈனாத கிடாரியோடு இடது காலம் மண்ணு வேணும், சுள்ளக்கரை சாம்ப வேணும். இத்தனையும் தந்தேரு. இப்பமே யாரு என்னன்னு இப்ப சொல்லிடுவோம் மாட்டேன். கருப்பஞ்செட்டியார் இப்பந்தாரம் பாருமா, சமத்தை நினைச்சா சாமத்துல கல்யாணம், வீம நினைச்சா விழிஞ்சா கல்யாணம். அண்ணா வேண்டிய பொருட்கள் எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி 5 பேரும் 5 பேரும் தலதடா திடுதுன்னு கொண்டாந்து வச்சாச்சு. அம்மா சிறுசோளவ வாங்குதால, ஏ சடையம்மா,
எங்க தாயான சடையம்மாள் சிறு சுரவ வாங்குவாள் மண்ணுகளை படுத்துவாள் திருநீரை போடுவாள் அச்சரத்தை வரைவாளா அச்சரத்தை வரைவாள் அதுல ஆடுதையா தெய்வம் அது அந்த அச்சரத்தை வரையும் போது விரிசடையும் ஆடுதையா வீரப்பல்ல காட்டுதாள் முண்ட கண்ண உருட்டுதாளே முளைப்பல்ல நீட்டுதாள் சிறு சொலவுலே சட ஆடுது என்ன சட ஆடுது சிறு சொலவுல திருமுகம் தெரியுது யாரு முகம் தெரியுது எங்க சடமுனி அம்மாளோட முகம் அதுதான் சடமுனி அம்மாளோட திருமுகந்தா சிறு சொலவதில ஆடுதையா அதுல குலவ சத்தம் மதம் போடுதையா கருப்பஞ்செட்டி யாரும் பார்த்தாரே ஆண்டி செட்டி யாரும் நினைக்காரே இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல இது பொல்லாத தெய்வம் தானே ஐயா கருப்பஞ்செட்டியார இதுல தெரிகிற திருமகன் யாருன்னா ஒரு பொல்லாத நீதி உள்ள தெய்வம் சடமுனி உங்க வளவுக்கு வந்திருக்கு ஐயா இது நீதி உள்ள தெய்வம் நேர்மை உள்ள தெய்வம் அப்படி ஐயா அந்த மஞ்சன முகத்தல சடையம்மாளோ மல்லிகைப்பூ வாசக்காடு சடையம்மாளோ உங்க சின்னம்மா வளவுக்குள்ள வந்து இருக்கா உங்களை வாழ வைக்கும் தெய்வமாக ஏ தெய்வமாக ஏ அம்பிகை சடையம்மாளோ வந்து இருக்கா அதனா வாரும் ஐயா செட்டியாரே கருப்பன் செட்டியார் என்பவரோ ஆண்டி செட்டியார் என்பவரோ உங்க வாசல்ல 8 நாளா இடைஞ்சல் நடந்தது உண்டா? நடக்குயா. அப்படியா? நடந்தது உண்டு. சரி, இப்ப தெய்வத்தை உங்க முன்னால எப்படி கூப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க. கூப்பிடுங்க பாப்போம். உடுக்கு பைய எடுத்தா, உடுக்கு பைய எடுத்து சாம்பிராணி புகையை போடுதா. ஆமா, சாம்பிராணி புகை அள்ளி சாம்பிராணியை போடுதா. சாம்பிராணி புகையை போட்டு போட்டு சடச்சியம்மா உடுக்க கொட்டி கொட்டி காட்டுதா. சுதியுடன் இசையன சுடருடன் கதிரன சுத்தம் அதிகலந்து தித்திக்கும் தேனாகும். எதை தட்டினாலும் சுதிமதியோட தட்டணும் இல்லையா? சுதியுடன் இசையன சுடருடன் கதிரன சுத்தம் அதிகலந்து தித்திக்கும் தேனாகும். கொட்டி கொட்டி பார்த்தா குறி சொல்ல ஆரம்பிக்க போறேன். உங்க வளவுல நடந்ததை சொல்ல போறேன். நல்லா கேளுங்க. உண்டுனா உண்டுனுங்க, இல்லனா இல்லனுங்க. சொல்லுவேரா? அண்ணன் தம்பி 5 பேரும் ஆமா சொல்லுவேரா? ஆமான்னு சொல்லதான் வந்திருக்கோம். 5 பேரும் சொல்லட்டுமா? சொல்லுங்க. குறி சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. என் 9 கம்பளமே. ஆமா, என் 9 கம்பளமே கம்பளமே ஓடி வா எங்குட்டி சாத்தா. ஏ 9 கம்பளமே கம்பளமே அம்மா கம்பளமே ஓடி வா எங்குட்டி சாத்தா. குட்டி சாத்தா அம்மா குட்டி சாத்தா. கம்பளமே கம்பளம் அம்மா ஓடிவாய குட்டி சாத்தா. ஓடிவாய குட்டி சாத்தா.
உருட்டுக்கும் பெரட்டுக்கும் ஆமா நான் இப்ப சொல்ல போற உருட்டுக்கும் பெரட்டுக்கும் ஓடி வந்த அருள் புரிவாய். உருட்டுக்கும் நல்ல பெரட்டுக்கும் அம்மா பெரட்டுக்கும் ஓடி வந்து அருள் புரிவாய் அம்மா அருள் புரிவாய். ஏ வள்ளி நல்ல மனவாள் வாக்கு கூறி சொல்ல தொடங்கணும். 21 பந்திக்கார எனக்கு கூறி சொல்ல தொடங்கணும். 18ஆம் படிகருப்பாய் ஐயா பாங்குடனே குறி தொடங்கணும். தொடங்க வேணும் ஐயா தொடங்க வேணும். ஏ வாரும் ஐயா செட்டியார் வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. நான் சொன்ன மாதிரி நடந்து சொல்லுவேலா? சொல்ல ஐயா. ஐயா வெள்ளி நல்ல கிழமையில சாமநடு சாமம்போ உங்களோட வளவுக்குள் இடைஞ்சல் தான் நடந்ததுண்டு. ஆனப்பந்தமும் கொளுத்தினதுண்டு. ஆதாளி போட்டதுண்டு. போறவர வாரவரே புடதியில ஆடித்ததுண்டு. கொட்டு சத்தம் ஒரு தரும் குலவ சத்தம் ஒரு தருவோம். இடைஞ்சல் தானே நடந்ததுண்டா? உண்டா? உண்டையா. மல்லிகைப்பூ வாசம் மஞ்ச முகத்தோட அந்த வாசல 8 நாளா சமையந்தப்பி வாரவர சதுரோட அடிச்சுதா? இது பேயும் இல்ல பிசாசும் இல்லை பொல்லாத தெய்வம் தானே. உங்களோட வாசலுக்கு சடையம்மாளும் வந்திருக்கும் தெய்வத்துக்கு சின்னம்மா வளவுக்குள்ள ரோட்டுக்கு கீழ்புறமா ஓடைக்கு தங்கில் புறமா வடக்கே பார்த்த திருமுகமா அவளுக்கு நிலையம் போட்டு கொடுக்கணுமே. ஐயா நிலையம் போட்டு கொடுக்கணுமே. உங்களோட வம்முசத்தை வாழ வைக்க வந்திருக்கா. நிலையம் போட்டு கொடுப்பேரா? உங்க வம்சத்தை உங்க சின்னம்மா வளவுல கற்பன் செட்டியார் குடும்பத்தையும் ஆண்டி செட்டியார் குடும்பத்தையும் ஆதினம் செட்டியார் குடும்பத்தையும் ஆறுமுகன் செட்டியார் குடும்பத்தையும் முத்தையா செட்டியார் குடும்பத்தையும் சிங்கப்பூர்ல இருக்கும் மாசானம் செட்டியார் குடும்பத்தையும் வாழ வைக்கத்தான் வந்திருக்கான். உங்க வளவுல இடைஞ்சல் இருக்க கூடாதுன்னா அவளுக்கு நிலையம் போட்டு மூஞ்சி கருக்கல்ல அம்மாளுக்கு மாலை மஞ்சனை சாத்தி அம்மாளுக்கு சக்கரை பொங்கல் பாயாசம் வடமாலை சிவலனி இது படைச்சா போதும். அம்மா மனப்பூர்வமா உங்களை ஏத்துக்கிடுவா. நீ தருவம்னு வாக்கு கொடும் சொன்னாத்தான் உங்க வாசல இடைஞ்சல் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது கருப்பஞ்செட்டியார் தம்பிமார் முகத்தை பார்க்க என்னப்பா சடமணி நம்ம வாசலுக்கு சடையமா வந்திருக்கால நிலையம் கேட்கால கொடுப்போமா? அண்ணன் தம்பி 5 பேர் அண்ணா நீங்க சொல்லி நாங்க இல்லைன்னு சம்மதிக்க கண்டிப்பா போடுவோம். அப்போ குறி சொன்ன கோடாங்கி சடையம்மா கூட்டத்தில மறைந்து போனா. அம்மா
மறைஞ்சி மெல்ல போன போது கருப்பஞ்செட்டியார் என்பவர்தான் இதுதான தெய்வம் என்று சடையம்மாளுக்கு நிலையம் போட நாள் பார்த்து தினங்குறித்தான் ஆடி நல்லோ மாதத்தில மூணாம் செவ்வாய்க்கிழமையில நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்குத்தான் காப்பு கட்டி விரதம் கொண்டு ஓடைக்குத்தான் கீழ்புறமா சின்னம்மா வளவுள்ள மக்கள் எல்லாம் அப்பா அம்மாளுக்கு நிலையம் போடுவோமா ஆடி மாதம் மூணாம் செவ்வாய் வளர்பற அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அம்மா நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு எங்க அம்மாலான சடையம்மாளுக்கு கருப்பஞ்செட்டியார் ஆண்டி செட்டியார் ஆதீனன் செட்டியார் ஆறுமுகம் செட்டியார் முத்தையா செட்டியார் 5 பேரும் நல்ல செவ்வாய்க்கிழமையில அதிகால வேளையில பௌர்ணமி அன்னைக்குத்தான் அவர்களோட குடும்பம் எல்லாம் ஓடைக்கு கீழ்புறமா வடக்கே பார்த்த திருமுகம்மா நல்ல செவ்வாய்க்கிழமையில மண்ணால் ஒரு பீடம் போட்டா பீடம் போட்டா அதுல மங்கை சடையம்மாள்னு எழுதி வைத்தா பீடம் போட்டா அந்த நிலையம் போட்டது ஒரு சடையம்மாளுக்கு மூஞ்சி நல்ல கருக்கலில மாலை மஞ்சனைய சாத்துவாரா வடமாலைய போடுவாரா சக்கரை பொங்கல் பாயாசமோ செவ்வளனிய கொண்டு வந்து இந்த சடையம்மாளுக்கு படைப்பாரா கொண்டு வந்து அப்ப சடையம்மாளுக்கு படைக்கும் போது கருப்பஞ்செட்டியார் மேல எல்லோ மேல எல்லோ அம்மா சடையம்மாளும் ஆடுவாள தாய் கொலை ஓடுங்க தூங்காதிய போடுங்க ஓடியா சடையம்மா அம்மா ஓடுதாள சாடுதாள சடையம்மாளும் ஓடி வந்து கருப்பஞ்செட்டியார் மேல எல்லோ சுரிசடைய உதறுவாளா அம்மா வீர பல்ல காட்டுவாளா சின்ன அம்மா வளவுக்குள்ள வடக்கு பார்த்த திருமுகமா திருமுகமா ஆடி வாரால சடையம்மாளு ஓடியா ஓடியா திருமுகமா உனக்கு உச்சியில விழுந்த சடையம்மா உலகம் எல்லாம் நீராட வடக்கே வந்து விழுந்த சடையம்மா வடகடலும் நீராட நீ சின்ன அம்மா வளவுக்குள்ள கிழக்க வந்து விழுந்த சடை உனக்கு கீழடரும் விழுந்த சடைய அவங்க அண்ணன் தம்பி
5 பேரும் 5 பேரும் சாமியத்தான் வணங்கும் போது கருப்பஞ்செட்டியார் மேல அம்மா முதல்ல அருளாகி அவங்க 5 பேர் குடும்பத்திலுமே அம்மா பயிரெடுத்தா. பெரியவர் மேல வந்தாலும் 5 பேர் குடும்பத்திலையும் ஒவ்வொரு மேல அம்மா பயிரெடுத்தா. முதல்ல பயிரெடுத்தது குடும்பத்துக்கு மூத்தவர் அவர் மேல பயிராகி அம்மா மஞ்சனைய பூசுவாளா போடுங்கம்மா ஒரு குலவை சடையம்மாளுக்கு அவளுக்கு பொண்ணான ஒரு குலவே அம்மா வந்த மக்களுக்கும் அள்ளி வரத்தை கொடுப்பாளா மீதி உள்ள தெய்வமாக தீராத பிணிகளை அம்மா திருநீரால தீர்த்து வைத்தா. மாளாத பிணிகளை எங்க அம்மா சடையம்மா மஞ்சனையால போக்கி வைத்து இந்த சின்னம்மா வரவுக்குள்ள வந்து இருக்கும் போது அம்மா வந்த நாள் முதலா எந்த குறையும் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஓடிச்சு. 5 வருஷம் ஆச்சு. சடையம்மா வளவுல மீண்டும் அட்டகாசம். என்ன அட்டகாசம்? அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இல்ல, குடும்பத்துல திடீர்னு சடவு. குடும்பம்னா எல்லாம் இருக்க வீட்டுக்கு வீட்டு வாசப்படி. இது யாரு பார்த்த வேலை? இந்த சடையம்மாளுடைய இடைஞ்சல் தாங்காம இந்த மாயாண்டி சுடலைய கொண்டாந்து இங்க வைக்கணும்னு அவங்க நினைப்பு. ஆமா, அதனால இந்த சின்னம்மா அவ்வளவுக்குள்ள சடையம்மாளும் இருக்கும் போது இடைஞ்சல் எதுவும் தாங்கலையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச்சடவு. திடீர்னு அவங்களுக்கு மனக்கவலையாகி அண்ணன் தம்பி 5 பேரும் மீன் ஒன்று கூடி அண்ணா சடையம்மா வந்ததுல இருந்து நமக்கு பால் பவுசல்ல குறை இல்ல, நோய் பிணி கிடையாது. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் நடக்க இது என்னன்னு மீண்டும் கோடாங்கி அடிச்சு நம்ம குறி கேட்கணும்னா அப்படின்னு 5 பேரும் பேசும்போது மீண்டும் கோடாங்கிய கூட்டிட்டு வந்து குறி கேட்டாங்க. அப்ப கோடாங்கி கூட்டிட்டு வந்து கோடாங்கி உடுக்க அடிக்கும் போது ஆண்டி செட்டியாரோட மேல எல்லோ ஆடி வாரால சடையம்மாளும் மணிவரக்கில் பிறந்த புள்ள வெள்ள ஊரணி கரையதில கொழுவருக்கும் சுடலையத்தான் ஏ சுடலையத்தான் நம்ம சின்னம்மா வளவுக்கு கொண்டு வர அப்பம் பார்த்தார்கள் 5 பேரும் கோடாங்கிய அடிக்கும் போது ஆண்டி செட்டியார் மேல ஆதாளி போடுது. என்னம்மா இப்படி இடைஞ்சல் தாங்க முடியலன்னு எல்லாரும் கேட்காங்க. கருப்பஞ்செட்டியார் கேட்கா, எம்மா என்னம்மா இப்படி திடீர்னு இடைஞ்சலு? சடையம்மாளுடைய இடைஞ்சல் நினையாதீங்க. என் வாசலுக்கு காவலுக்கு ஒரு தெய்வம் வேணும். என் வாசல்ல கட்டி காக்க ஒரு காவல் தெய்வம் வேணும். அதனால வெள்ள ஊரணி கரையில இருக்கும் சுடலையை கொண்டாந்து இந்த சின்னம்மா அளவுல நீங்க நிலையம் போடணும். அப்படியா? சரி, கண்டிப்பா போட்டுருவோம். எப்பா தம்பிமார என்ன சொல்றீங்க? அப்போ நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில சடையம்மாளுக்கு காவலாக வெள்ள ஊரணி கரையதில இருக்கார சுடல தெய்வம் மாயாண்டிய வணங்கியல்லோ ஆடி மாதம் அதே 3ஆம் செவ்வாய்க்கிழமையில நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு அதிகால வேளையில பிரம்ம முகூர்த்தத்துல அண்ணன் தம்பி 5 பேரும் இங்க இருந்து போறாங்க வெள்ள ஊரணி கரைக்கு. மாயாண்டிக்கு முன்னா, மாயாண்டி சடையம்மா வாசலுக்கு நீ வரணும் ஐயா, காவல் தெய்வம் வாரேன்.
நான் வாரேங்க. ஆ? நான் வாரேன். அப்போ ஆண்டி செட்டியார் மேல எல்லோ மேல எல்லோ ஆடுதாரே சுடல ஐயா துடல ஐயா பிடி மண்ண எடுத்துக்கொண்டு கொண்டு ஊரணிக்கு வடபுறமா வடபுறமா சின்னம்மா வளவுக்கு மேல்புறமா மேல்புறமா ஓடைக்கு தாங்கீழ்புறமா கீழ்புறமா வடக்கே வாத்த திருமுகமா முகமா மாயாண்டி சுடலைக்கு தான் நிலையம் அது போடுவாரா நிலையம் அது போடும்போது சடையம்மா வாசலில மாயாண்டி சுடலையோடு மங்கையான சடையம்மாளும் ஏ நீதி உள்ள தெய்வமாக வந்த மருந்தாரே சுடல ஐயா தெய்வமாக சடையம்மா எதுக்காக சுடலைய காவல் வச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அம்மா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஏழைகடார திரவி இருக்கு. இருக்கு உண்மைதான். உண்மையிலேயே இங்க ஒரு திரவி இருக்கு. இருக்கு அவ யார்கிட்டையும் சொல்லல. திரவியம் சொன்னா இவங்க தோண்டி எடுத்துடக்கூடாதுல்ல அப்படின்னு அம்மா எனக்கு காவலுக்கு ஆள் வேணும்பான்னு சொல்லி ஐயாவை கொண்டாந்து வச்ச பிறகு சடையம்மா பார்த்தா இந்த திரவியம் மேல வந்துகிட்டே இருக்கு. இந்த திரவியத்தை நாம இவங்களுக்கு காட்டி இவங்களால நம்ம கையில நமக்கு ஒரு எப்படியாவது ஒரு கோயில்னு இருந்தா அதுல கண்டிப்பா நீர் ஆதாரம் இருக்கணும். அம்மாளுக்கு இதுல கிணறு வெட்டணும்னு ஆசைப்பட்டு அம்மா வந்து ஆதி பாதாளத்துக்கு போவா, மீண்டும் மேல வருவா. சடையம்மா பார்த்து அங்க இருக்கும் திரவியத்தை நம்ம இவங்க கண்ணுக்கு காட்டணும். அப்பதான் நம்மள கும்பிடுவாங்க. நமக்கு கோயிலை கட்டணும். அது எடுக்கலாம். யாக்கனே அவ கொடுத்துருக்கா, இன்னும் கொடுப்பா. இருந்தாலும் நம்ம திரவியத்தை காட்டணும்னு சொல்லி இவ யார பிடிக்கலாம்னு சடையம்மா அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஆறுமுஞ்செட்டியார பாத்திருக்கா. இவரை பிடிச்சோம்னா ராவையில தட்டி உசுப்பணும். கைய பிடிச்சு கரகான்னு இழுத்துட்டு வந்து இதுல தோண்டுப்பா, உனக்கு தாரம்பாங்கணும். அப்ப இவர் தோண்டுவாரு, திரவியம் வந்துரும் அப்படின்னு பார்த்தா சடையம்மா. ஆறுமுஞ்செட்டியார் தூங்கிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா 12 மணி ஆச்சு. எத்தனை மணி? 12 மணி. அம்மா சாமநடு சாமம் போல சரிசாம வேலையில் நஞ்சி போட்டா நஞ்சரு நடுச்சாம வேலையில் பீடத்தில இருந்தவள் சடையம்மா வெளியமல்ல வாராளே. ஐயா நாலாவது பிறந்தவர் தான் ஆறுமுகம் செட்டியாரே. தட்டி உசுப்புதாலே அம்மா தட்டி உசுப்புதாலே சடையம்மால உசுப்பும் போது காதல போய் சொல்லுதா, போய் ஆறுமுஞ்செட்டியார நான் இருக்கமில்ல, நான் யாரு தெரியுமா? சடையம்மா. உமக்கு திரவியத்தை அள்ளி கொடுக்கணும் வந்திருக்கோம். அண்ணன் தம்பிட்டு சொல்லாரோம். நான் இருக்கமில்ல, எனக்கு நிலையம் போட்டிருக்க. அது பின்னால மண்வெட்டியை கொண்டாந்து தோண்டி பாரும். தோண்டுமையா திரவியம் வரலன்னா என்ன மாத்தி கூப்பிடும். சடையம்மெல்லாம் சடமணின்னோமே. அப்போ ஆறுமுகம் செட்டியார சடையம்மா தட்டி ஊசுப்பும் போது பதறி மெல்ல முழிப்பார். சடையம்மாலும் சொல்லுவாள், வாரும் ஐயா ஆறுமுகம், நான் இருக்க இடத்துல கூட வெட்டி பாருமையா, திரவிய தள்ளித்தாரே. அம்மா திரிசூலங்கப்பறையும் வந்து நிக்க சடையம்மாளும். சாமத்துல உசுப்புதுன்னா பேய் தான் உசுப்புதுன்னு அவர் நினைச்சாலும்
நிமிந்து பாக்கல அம்மா கையில சூளை இருக்கு, இடது கையில கப்பரை இருக்கு. சூடமுக்கு அப்புறம் வந்து நிக்கல. காலை பார்க்கும்போது கால்ல தங்க சிலம்பு இருக்கு. ஆமா, தங்க சிலம்பு கால்ல இருக்கு. அப்ப இவதான் சடையம்மா, நம்ம வளவுல இருக்கவா? அப்ப நம்மள கூப்பிட்ட மாதிரி உண்மையிலேயே திறமை இருக்குமோ? அம்மா சாமத்துல வாராரு ஆறுமுகம் செட்டியார் சடையம்மளுக்கு பின்னால் கடப்பாறைய கொண்டு வந்து மண்வெட்டிய கொண்டு வந்து வெட்டி வெட்டி பாப்பார். திரவியம் மின்னுறதும் திரவியத்தை மின்னுறதும் அதை எடுக்கத்தான் போவார். அதை எடுக்கத்தான் போகும்போது உள்ளிருந்த சடையம்மாள் திரவியத்தை இழுப்பாள். கீழே திரவியத்துக்கு கீழே சடையம்மா, திரவியத்துக்கு 7 கிடாரத்துக்கு மேல ஆரம்பஞ்செட்டியாரு கடப்பாறைய மம்புட்டிய கொண்டு வந்து வெட்டுவாரு, மேல தள்ளுவா, தூக்கை எடுக்கிறதுக்கு போவாரு, இடிச்சு உள்ள இழுத்துருவா. கடைசியில தோண்ட தோண்ட வீட்டுக்காரி புருஷனை தேடுதா, எங்க இந்த மனுஷனை காங்கல தேடுதா புருஷனை. தூங்கிட்டு இருந்தவா பதறி முழிச்சு தேடுதான் ஆரம்பி நம்ம புருஷனுக்கு யாக்கி என் வீட்டுக்காரி எங்க போனார்? அப்போ பதறி வாராளே ஆறுமுகம் செட்டியாரு மனைவியவா வரும்போது சடையம்மால பின்னாலே சடையம்மா பின்னாலே மம்புட்டியா வெட்டுதாரே. புருஷன் தான் வெட்டும் போது எங்கயா சாமத்துல வெட்டிட்டு கிடக்கறி சொன்னா ஆரம்பிச்சிட்டா பொன்னாடியாக்கா, ஓ உமக்கு உடலுக்கு கெதி இல்லையா? சாமத்துல மம்பட்டியை கொண்டாந்து என்ன வெட்டிட்டு கொட்டு கொட்டுன்னு கிடக்குது. சத்தம் போடாத பைத்தியாரி, இதுல திரவியம் இருக்கு, இதுல திரவியம் இருக்கு இருக்கு இருக்கு. உனக்கு தெரியுமா? அது அம்மா இது தெரியலையா? திரவியம் இருக்கா? அவன் நினைச்சா இந்த மனுஷனுக்கு உடலுக்கு கெதி இல்ல. திரவி எங்க எங்க இருக்கு? இவரு சும்மா சாமத்துல ஏதோ ஒரு பேய் கோளாறு மாதிரிதான் இருக்கு. வீட்டு நல்லா பேர் வீட்டுக்கு வாருமியா, திரவியும் சாமத்துல மம்பட்டியை கொண்டாந்து வெட்டிடு வாருமியா வீட்டுக்கு. பார்த்தாரு சரி, அவா கூப்பிடுது நல்லதுக்கு தான் கூப்பிடுதா, ஒத்திலையாம் வெட்டுது. ஆரம்பிச்சிட்டாரு, மம்பட்டி எரிஞ்சாரு, கடப்பாறை கம்பிய போட்டாரு, பாட்டி போவோம் வீட்டுன்னு போய் உறங்குதாரு. இவ பார்த்தா சரி ஒரு நாள் தானே இருக்கட்டுமே, நம்ம மச்சான் கருப்பஞ்செட்டியாட்ட சொல்லிடுவோமா. சரி ஒரு நாள் பண்ணிட்டாரு, சரி விட்டுட்டு போட்டோம். 2வது நாளும் சடையம்மா பார்த்தா அதே கருப்பு அந்த ஆறுமஞ்செட்டியார போய் உசுப்புதா. இங்க வாரோம், இங்க வா திரவியத்தை எடுக்கவா. அதே மாதிரி அவரும் மரம்பட்டியால பொட்டு பொட்டுன்னு வெட்டுதாரு. இவ பார்த்தா புருஷனுக்காங்க, நம்ம புருஷனுக்கு உடலுக்கு கெதியில எண்ணமோ வந்துடுது. கைய பிடிச்சா விறுவிறுன்னு விட்டுட்டு போனா. அண்ணா மறுநாள காலையில வெள்ளி உதயமாச்சு, விடிய கால நேரமாச்சு. கருப்பஞ்செட்டியார் முன்னால் ஆறுமஞ்செட்டியார் வீட்டுக்காரியமா, ஏன் மச்சா அநியாயத்தை கேட்டீங்களா? உங்க தம்பிக்கு என்ன கோளாறு வந்ததோ? உங்க தம்பி என்ன செஞ்சாரு தெரியுமா? கருப்பஞ்செட்டியார் சொன்னா, ஏ தாய் கொஞ்சம் அமைச்சி வா. ஏன் இப்படி அவைக்காடு போட்டு என்ன கொஞ்சம் சத்தம் போடாம? ஏயா என் மச்சான் கருப்பஞ்செட்டியார வயசுக்கு மூத்தவங்க பேர் சொல்ல கூப்பிடுவோம், என் மச்சான் தான் சொல்லுவான், நம்ம பேர் சொல்லிக்கலாம். கருப்பஞ்செட்டியார, ஆண்டி செட்டியார, ஆதிரன் செட்டியார, முத்தியா செட்டியார் எல்லாரும் வாங்கய்யா. என் புருஷன் இருந்தாக்கல சாமத்துல போய் மம்புட்டிய கொண்டு சடையம்மா பின்னால கட்டு கட்டுன்னு வெட்டுதாரு. என்னன்னு கேளுங்க அவரை. கருப்பஞ்செட்டியா அந்த ஆரம்பிச்சிட்டாங்க, இழுத்துட்டு வாப்பா. ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டிட்டு வாங்க. ஆரம்பிச்சிட்டியார் வந்தாரு. ஆரம்பிச்சிட்டியார் வந்தார். தம்பி என்னப்பா உன் வீட்டுக்காரி உண்மையில ஆவதாளிச்சோதா? 12 மணிக்கு கடப்பாறை கம்பி மம்பட்டிமா போய் சடையம்மா பின்னால கொட்டு கொட்டுன்னு வெட்டுதியாம என்ன என்ன அவ என்ன கோட்டிக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. உள்ள விவரத்தை போட்டு உடைக்க போறேன்.
கதவை அடைங்க. இங்க வாங்க, கதை அடைங்க. எல்லாரும் இங்க வாங்க. வாங்க வாங்க. நம்ம சடையம்மா பின்னால ஒரு திரவியம் கிடாரம் இருக்கு. என் கண்ணால பார்த்த முக்கால சத்தியம். முக்கால சத்தியம் சொன்னா சத்தியம் சொன்னார். சொன்னார். சரி சொன்னார். ஆஹா என்ன கிடாரம் இருக்குங்க. அப்போ உண்மையிலேயே கிடாரம் இருக்கா? ஆமா தம்பி என்ன உண்மையிலே கிடாரம். அண்ணா ஓ நம்ம கும்பிடுற சடையம்மா தான் என்ன வந்து கூப்பிட்டான். கூட்டு போன அண்ணா திரிசூலம் வச்சிருந்தா, கப்பரை வச்சிருந்தா, சடைய பார்த்தேன்னா இவ்வளவு நீளம், 7 பாகம், ஒரு சாணு, ஒரு முளம், ஒரு அடி இருக்கும்ல, தலை நிறைய மல்லிகைப்பூ, மஞ்சன முகம். அப்ப பாக்கிறதுக்கு 10000 கண்ணு வேணும்னே. அவ கால்ல போடுறது தங்க சிலம்பு. உண்மையிலேயே சடையம்மால நான் பார்த்தேன். அங்கதான் இருக்கு. சரி வாங்க அப்ப 5 பேரும் சேர்ந்து வெட்டுவோம். 5 பேருமே போவோம். நம்ம எல்லாரும் போவோம். வாங்க 5 பேரும் சேர்ந்து வெட்டுவோம். கிளம்புங்க போவோம். கடப்பற கம்பி எடுங்கப்பா. எடுத்தாச்சு. கருப்பன் செட்டியார் கூப்பிட்டா தம்பி ஆண்டி செட்டியார, ஆதனம் செட்டியார, என்ன அண்ணன் ஆர்மோ சொல்லுங்கண்ணே, முத்தையா, என்னண்ணே எல்லாரும் கம்பியும் மம்பட்டியும் கொண்டாங்கப்பா. எடுப்பா. சடையம்மா முன்னால பின்னால 5 பேர் வந்து வெட்ட பரப்பிட்டாங்க. வெட்டுதாங்க 30 அடி ஆழத்துக்கு உள்ள வெட்டிக்கிட்டே இருக்காங்க. வெட்டுதாங்க. இவ சும்மா இருந்தாலும் சடையம்மா என்ன செய்தா பாருங்க. அம்மா தங்க கட்டிகள தூக்குவாளா, கருப்பஞ்செட்டியார் முன்னால காட்டுவாளா. என்ன தங்க கட்டியா இருக்கு. அம்மா வெள்ளி காசுகளை அள்ளுதால, ஆண்டி செட்டியார் கண்ணதில காட்டுவாள. இது என்ன வெள்ளி காசா இருக்கு. அவ கண்ணுக்கு காட்டுதா, குடுக்கல. அம்மா வயிறுடைய மாலைகளை அள்ளுவாளா, வைடூரிய மாலைகளை அள்ளுவாளா. ஆதினஞ்செட்டியார் கண்ணதில காட்டுவாளா. என்ன வைரம் வைடூரியமா இருக்கு. ஆர்மஞ்செட்டியார் காட்டுலயும் காட்டுதான், முத்தியா செட்டியார் கண்ணிலையும் முத்து மாலையை காட்டுதான். அண்ணே தோண்டுங்க இருக்கு, தோண்டுங்க. அது தோண்ட 30 அடி இருக்கும். தண்ணீர் அது வருதையா, ஏ வருதையா, ஏ சடையம்மா திரவியத்தை இழுக்கால, அதிலே வருவதையோ. அம்மா தோண்ட அள்ளும் போது கிடாரம் வரல, தண்ணி தான் வருது. 30 அடி ஆழம் வச்சு சடையம்மா உள்ள தோண்ட உள்ள தூக்கிட்டு இழுத்துக்கிட்டே போனா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திரவியத்தை பார்க்கணும்னா பகல் 12 மணிக்கு வரும் கிணத்துல. இந்த கிணத்துல இப்பவும் பகல் 12 மணிக்கு பளிச்சுன்னு மின்னும். சாமம் 12 மணிக்கு இன்னைக்கும் பளிச்சுன்னு இன்னைக்கு இன்னும் திரவியம் இருக்காங்க. யூடியூப்ல பார்த்துட்டு யாரும் மாந்திரவாதி யாரும் வந்துடாம பாத்துக்கோ தம்பி. அத நான் பார்த்தாலே சடையம்மாளும் அவளுக்கு என்ன ஆசைன்னா, நாளை ஒரு காலத்துல இருந்து சின்னம்மா வளவாரெல்லாம் நமக்கு கோயில் கட்டினாங்கன்னா நமக்கு இதுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி வேணும். சின்னம்மா வளவுல இருக்கும் மக்களுக்கும் தண்ணி வேணுமே அப்படின்னு நாளைக்கு வாரத அம்மா அன்னைக்கே யோசிச்சுதான் நமக்கு தண்ணி உண்டு பண்ணியிருக்கான். ஒரு கோயில்ல இப்படி ஒரு கிணறு இருப்பது ரொம்ப விசேஷம். எல்லா பக்கமும் இருக்காது. அதனால் அன்று முதல் இன்று வர கிடாரத்துக்கு காவலாக சடையம்மாளோடு சுடலையுமா கட்டுங்காவலுமா இருக்காரே. வந்த மக்களுக்கு அள்ளி வரும் கொடுப்பவளா, பேசும் தெய்வமாக சடைய
சடையம்மாளும் தடையமாளுவ அன்று முதல் இன்று வரை இந்த கிடாரங்காத்ததை போல ஆமா சின்னம்மா வளவு மக்களையும் ஆமையா அத்துணை சமுதாய மக்களையும் ஆமா இந்த சடையம்மா பேர சொல்லி வந்த மக்களை எல்லாம் ஆமையா முள்ளு முன முறியாமல் முடிந்தபோ வாடிடாமல் ஆமையோ கட்டில் கலவர் முதல் தொட்டில் குழந்த வர குழந்தவரை பாசி முதல் சூழி வர பச்சை பிள்ளை தாட்சி முதல் ஆமையோ சின்னம்மா வளவார்கள் என்று சொல்லக்கூடிய ஆமா பிச்சஞ்செட்டியார் சின்னம்மா அவருடைய குமாரர்களாகிய ஆமையா கருப்பஞ்செட்டியார் ஆண்டி செட்டியார் ஆதினம் செட்டியார் ஆமையா ஆறுமுகம் செட்டியார் மாச சிங்கப்பூர் மாசானன் செட்டியார் முத்தியா செட்டியார் குடும்பங்களை குடும்பங்கள அம்மா வாழ வைக்கும் தெய்வமாக தெய்வமாக இருக்கார சடையம்மாளும் தடையமாளோ ஆதியில மகதேவன் மகதேவ அடுத்து அனந்த பத்மநாபன் பத்மநாப பிணத்தில் மாலை